அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தாருக்கு பச்சரிசியும் உருளைக்கிழங்கையும் வச்சு சிம்பிளாக ஒரு கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசியை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நான். சின்ன உருளைக்கிழங்கா இருக்கிறதுனால 4 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க வேக வச்சு தான் சேர்க்கணும். சேர்த்து ரெண்டையுமே கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அரைச்ச மாவில் தேவையான அளவு உப்பு, ஒரு 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயத்தூள், இஞ்சி துருவல் 1 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். அப்போ தான் நம்ம போட்டோன்னா அது போண்டா மாதிரி ரொம்ப மேலே எலும்பி வரும். நம்ம கையிலையும் சின்ன சின்னதாக கிள்ளி போடலாம், ஸ்பூன்லேயும் எடுத்து போடலாம். நான் இன்றைக்கி ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். 2 பக்கமும் செவந்தோன்னே நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். மொறுன்னு இருக்கும். நல்லா கார சட்னியோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே இஃப்தாருக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வீட்டில் இருக்க எல்லோரும். பச்சரிசியில் தான் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.